வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி, துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். நீங்கள் வெளியூருக்கு செல்கிறீர்கள். அங்கு பகல் உணவு கிடைக்காது என்பதால் ஒரு உணவு பெட்டியில், டிஃபன் பாக்ஸ், உணவை எடுத்து செல்கிறீர்கள். இப்போது நீங்கள் வேறு, உணவு வேறு. பிறகு பகல் 1 மணி அளவில் அந்த உணவை உண்ணுகிறீர்கள். இப்போது அந்த உணவு பெட்டியில் இல்லை, உங்களுக்குள் சென்று விட்டது. இவ்வளவு நேரம் அந்த உணவும் நீங்களும் தனித்தனியே இருந்தாலும் இப்போது ஒன்றாகிவிட்டீர்கள். இப்போது உங்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் யார்? இதுவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டுள்ள மொத்த உணவில் சாரம், எசன்ஸ் தானே. அணுநிலையில் உடலும் ஒன்றே. சிவம் என்ற இருப்பு நிலையில் இருந்து சக்தி எனும் விண் மலர்ந்தது. சிவம் என்ற இருப்பு நிலையில் விண்துகள்கள் உடலாயின, சில விண்துகள்கள் உணவாயின. இதனால் உடலும் உணவும் தோன்றிய மூலப்பொருள் அணுவே. இங்கு அத்வைதம் துவைதம் ஆயிற்று. 1 மணிக்கு நீங்கள் வேறு, அந்த உணவு வேறு. 5 மணிக்கு நீங்களும் அந்த உணவும் இரண்டர கலந்து ஒன்றாகிவிட்டீர்கள். 1 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற்ற வேலை கிரமம், ப்ராசஸ் இருக்கிறதே, அதுதான் விசிஷ்டாத்வைதம். மனிதன் அத்வைதம் என்பதையும் துவைதம் என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். துவைதம் என்ற நிலையில் இருந்து உண்மையை புரிந்து கொண்டு, இயற்கையின் ஒழுங்காற்றலை புரிந்து கொண்டு, தன்னை உயர்த்தி கொண்டு அத்வைதம் என்ற நிலைக்கு சென்றடைகின்றான். இந்த செயல் ஒழுங்கு, ப்ராசஸ் தான் விசிஷ்டாத்வைதம். அதை தனித்தன்மையுள்ள அத்வைதம், ஸ்பெஷல் அத்வைதா என்பதும் பொருந்தும். இவ்வாறான உண்மைகளை தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் துவைதம் ஒன்றுதான் கடவுளை அடைய வழி என்றும், அத்வைதம் ஒன்றுதான் கடவுளை அடையும் வழி என்றும் சண்டையிட்டு கொண்டு மக்களில் பலர் தங்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் 3 அடிப்படை கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் உண்டு. எல்லாம் ஒன்று என்பது அத்வைதம். ஒவ்வொன்றும் அதனதன் தனித்தன்மைக்கும் குணாதிசயங்களுக்கும் ஏற்ப ஒன்றுக்கொன்று வேறுபடுகிறது, மாறுபடுகிறது என்பது துவைதம். எல்லாமே பகுத்து கொண்டே வரப்படும் பொழுது வைல்ட் டிஸ்இன்டகிரேட்டிங் அணுவாகி பின்னர் பரமாகிறது என்பது விசிஷ்டாத்வைதம். அருட்தந்தை அவர்கள், அதாவது இந்த 3 தத்துவங்களும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு விட்டதால் மக்களை சென்று அடையவில்லை என்று ஒரு காலத்தில் அருட்தந்தை அவர்கள் பேசும்போது குறிப்பிடுவார்கள். அதுபோல இது புரியாத தத்துவமாக போனதற்கு தாய்மொழியில் சொல்லாததே காரணம் என்றும் சொல்லப்படுவது. அதுபோல தத்துவம் என்றாலே ஒரு சிலருக்கு புரியாது என்ற அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன,
சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம். கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன், இதுதான் என் கட்சி. கொண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாயென்ன, மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? தெளிவாகத் தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன, கடிக்கும் தேளென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.